அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்வன் படம் போல மாறி வரும் சீமானின் அரசியல் வாழ்க்கை, இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்வன் படத்துல அர்ஜுன் ஒரு நாள் முதல்வராக இருந்த பிறகு, அதற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா முதல்வராக அர்ஜுன் தான் வரணும் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா தற்போது சீமானுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு படி முன்னாடி போயிட்டு மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறியதை அடுத்து நாம் தமிழர் கட்சி ரொம்ப சரியான நோக்கில் தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்றது பல மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது தெரிய வந்து 26 தேர்தலுக்கு எங்கள் குடும்பமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவு அளிக்க போகுது அப்படின்ற விஷயத்தை அனைவருமே எல்லா மக்கள் கருத்துலையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல்வன் படத்தில் எப்படி ஒரே நாள் அர்ஜுன் எல்லா விஷயத்தையும் மாற்றுவாரோ, நிச்சயமாக சீமானவர்கள் முதல்வர் ஆனார் அப்படின்னா அந்த ஒரு நாள்லயே நிறைய விஷயம் மாறும் அப்படின்னும், அந்த வருஷம் முழுக்க அந்த 5 வருஷம் முழுக்கவும் நிறைய மாறுதல்களை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக நம்புறாங்க. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டு அரசியல்ல சீமான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதை விட ஒரு பெரிய சாதனையே என்ன அப்படின்னா, அவர் தனிச்சு நிற்கிறாரு அப்படின்னு தான். அவர் தனிச்சு நிற்கிறாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையாகவே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. பிற அரசியல் கட்சிகள்லாம் ஒரு 2-3 வருடங்கள்லயே நம்மளால தனிச்சு நிற்க முடியாது அப்படின்னு வேற கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டு இருக்கும்போது, இப்போ வரைக்கும் சொன்ன வார்த்தை மாறாம நான் தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வர நினைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த கட்சியோட கூட்டணி வச்சா என்னால் முடியாது அப்படின்னும், அதற்கு பிறகு எந்த கட்சியுமே என்னால் விமர்சனம் பண்ண முடியாது, அவங்க தவறு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோடய என்னால் எப்படி கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு சீமான் கேட்ட எல்லா கேள்விகளும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் தமிழர் கட்சி இப்படி தான் இருக்கணும், அவங்க தனிச்சு தான் நிற்கணும் அப்படின்னு மக்களே நாம் தமிழர் கட்சியை ஊக்குவிக்கிற ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா தற்போது போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு சீமான் அப்படின்ற காரணத்தினாலே இது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா போலவே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வரலாற்றிலே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, படத்தில் எப்படி எதிர்பாராத காட்சிகள் வருமோ அந்த மாதிரி எதிர்பாராம சீமானுடைய கட்சி சின்னம் பறிச்சதையும், அதற்கு பிறகு அவர் மைக் சின்னத்தை வச்சு கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதுவும் கூட்டணி இல்லாமல் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் சீமானுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க பல மடங்கு அதிகரிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சீமானுடைய அரசியல் ரொம்ப சாதுவாக போயிட்டு இருந்த நிலையில இந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூடு பிடிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேலும் இனி வரும் காலங்களில் இந்த 26 தேர்தலுக்குள்ள விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட்டணி யார் கூட அப்படின்றத அறிவிப்பாரு. அப்படி இல்லைன்னா அவர் தனிச்சு தான் நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கும் சீமானுக்குமே ஒரு பெரிய மோதல் ஏற்படலாம் அப்படின்னு தான் அரசியல் நிலவரம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.